தேசிய சாலை விதிகளின்படி 5 மில்லிமீட்டர் முதல் 25 மில்லிமீட்டர் உயரத்திற்கு இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் எனப்படும் மஞ்சள் பட்டைகளை அமைக்கலாம் என விதிகள் கூறுவதாக திருநெல்வேலியின் போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சமூக ஆர்வலர் டொமினிக் தெரிவிக்கிறார். அவரிடமே இது குறித்த கருத்துக்களை கேட்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸ் என்பது சிங்கிங் ரோட்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ சத்தம் கேட்கும் உங்களுக்கு படபடபடமென்று. இது ஒரு வேக்கப் கால் ஃபார் ஆல் தி டிரைவர்ஸ். அதாவது ஓட்டுநர்கள் ஒரு தூக்கம் இல்லாமல் வர்றது, திடீர்னு லேன் டு லேன் அப்ராப்ரியேட்லி சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறது, ஸ்பீடு அந்த இடத்துல லோ பண்ணுறது, ப்ளஸ் இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப் இந்த இடத்துல இருக்குங்கிறத இதற்கு ஒரு 150 மீட்டருக்கு முன்னக்கூட்டியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு எச்சரிக்கை சின்னம் ஒன்று அமைச்சிருப்பாங்க. ரம்பிள் ஸ்ட்ரைப் வரப்போகிறது அப்படிங்கிறது. அப்போனா என்ன பண்ணணும், அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன ஸ்லோ பண்ணி கியர் டவுன் பண்ணி போகணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாலையில் அவ்வளவு வேகமாக போகிறாங்க. இந்த சாலை ஒரு 40 கிலோமீட்டருக்கு உள்ளே போகக்கூடிய சாலை, 80 கிலோமீட்டர் வேகத்தில் இதில் செல்லக்கூடாது. இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப் ஆனது ஒரு தவறான முடிவு கிடையாது. ரம்பிள் ஸ்ட்ரைப் முக்கியமா அல்லது அந்த டூ வீலர் பழுதாகிறது முக்கியமா, உயிர் முக்கியமாங்கிறத மக்கள் டிசைட் பண்ணணும். இதை ரோட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் வடிவமைச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதனுடைய பலன் நான் நன்கு அறிந்தவன். நமக்கு உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவரும் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் ரொம்ப ஸ்லோ பண்ணாதீங்க. ஒரு தேவையான அளவு ஸ்லோ பண்ணிட்டு பின்னாடி வர்ற வாகனங்களை கவனிச்சுட்டு முன்னோக்கி செல்லுங்க. வணக்கம்.